கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 7:50. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். என்னவென்றால், இந்த ட்ரஸ்ட்டுக்காக நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பாரத ஸ்டேட் வங்கியின், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனுடைய மெயின் பிரான்ச்சில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்கின் மெயின் பிரான்ச்சில் FCNR அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கான காரியங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால் சில மாதங்களாக நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, பலவிதமான தடைகள். இப்போ FCRA அக்கௌண்ட் யாருமே புதுசாக வாங்கவே முடியாது, கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்தது எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரி, வெளிநாட்டு நன்கொடைகள் பெறுவதற்கான இந்த FCRA லைசன்ஸ், இந்த FCRA அக்கௌண்ட்டு, இதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி இந்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்தாபனங்களுக்கு பண்ணியிருக்காங்க, குறிப்பாக 4 மாவடிக்கும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ முயற்சி பண்ணு, சூழ்நிலையை பார்க்காத என்று என்னோடு பேசினார். ஏனென்றால் ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு நேர்மாறான காரியங்களை செய்கிறவர். சரிங்களா? ஆமாம், பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடு அப்படின்னாரு. எப்போ? பகலில். சரிங்களா? மீன் பிடிக்க போகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், ராத்திரி தான் வலையில் மீன் அகப்படும், ராத்திரி தான் மீன் பிடிக்க போவாங்க. எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அந்த செட்டிக்குளம், அந்த பக்கத்தில் வெறுமணல், அதுக்கு பக்கத்தில் பஞ்சல்னு ஒரு சின்ன மீனவ கிராமம், ஒரு 10 வீடுக்கு உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? என்னுடைய மேரேஜ் அந்த டைமில் அங்கே எனக்கு நல்லா பழக்கம். அங்கே அவங்க வீட்டுக்கு நான் போவேன். அவங்க சாயங்காலம் கொண்டு வலையை போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் போய் மீனை எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா? ராத்திரி தான் வலையில் மீன் மாட்டும், ராத்திரி தான் மீன் பிடிக்க போவாங்க. ராத்திரி போய் பிரயாசப்பட்டுட்டு ஒரு மீனுமே அகப்படாமல், மீன் கிடைக்கல, ஆனால் தேவையில்லாத குப்பை கூளங்கள்லாம் அந்த வலையில் மாட்டியிருக்கு. விடிய காலமே திரும்ப கண்ணீரோடு வேதனையோடு அந்த வலையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ வேதனை இருக்கும் பேதருக்கு பகலில், காலையில். அன்பார்களே, ஆண்டவர் போய் அந்த பேதர்கிட்ட சொல்கிறாரு. சரிங்களா? நான் சுருக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? நீ ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு அப்படிங்கிறாரு. பகலில் மீன் கிடைக்கவே செய்யாது, உழவே செய்யாது. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், நீ ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. பேதுரு மறுவார்த்தை சொல்லலை. போனான், ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டான். வலை கிளியத்தக்கதாக மீன் பிடிச்சான். ஆண்டவர் அந்த நடைமுறை, இயற்கை நடைமுறையை உடைக்கிறவர். சரியா? இப்போ யாரும் வாங்க முடியாது, அப்படி உள்ள சூழ்நிலை தான். நீ முயற்சி பண்ணு என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் முயற்சி பண்ணேன். அன்பானவர்களே, ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கேன். சரிங்களா? முதல்ல ஃபார்மே வாங்க முடியாது அப்படின்னாங்க, ஃபார்மே தரமாட்டோம் அப்படின்னாங்க. அதுலேயும் போராடி சரிங்களா, கடைசியாக வாங்கிட்டு வீட்டில் வச்சு ஃபில்லப் பண்ணி அதை நேற்று கொண்டு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் போயிருக்கும்போது ஒரு பக்கம் நான் ஃபில்லப் பண்ணாமல் விட்டுருந்தேன்.
சரிங்களா? அது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணலை. அதை பார்த்துட்டு அவங்க இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தேன் அவங்கக்கிட்ட பேங்க்கில். அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஸ்டாம்ப்லாம் கொண்டு போகலை. ஆகவே திரும்ப வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்கறதுக்கு போனேன். கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். பாதி வழி போயிட்டேன் களக்காட்டுக்கு போகிறதுக்கு. எனக்கு ஃபோன் வந்தது. ஏறலாத ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது. நான் வண்டியை நிப்பாட்டி ஓரத்தில் நிப்பாட்டி எடுத்து பேசினேன். ஹலோ அப்படின்னேன். நாங்கள் களக்காடு ஸ்டேட் பேங்க்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ களக்காட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், சைட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நான் திரும்ப வந்துட்டேன். மத்தியானம் கரெக்டாக 12:05க்கு வந்தாங்க. கரெக்டாக 12:05க்கு ஒரு மேடமும் ஒரு சாரும் வந்தாங்க. 2 பேரும் வந்து வீட்டை பார்த்தாங்க. இந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த மேடத்துக்கு பக்கத்தில் நான், அப்புறம் அந்த வீட்டுக்கு முன்னால் நின்று இந்த போர்டு வச்சுருக்கோம்ல, அந்த போர்டு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, போர்டு இந்த வீடு நாங்கள் 2 பேரும் அந்த மேடமும் நானும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, போர்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்லி ரிலீஜியஸ் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு. ரிலீஜியஸ் மட்டும்தானா அப்படின்னு. ஆமாம், வேறு எதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு. அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே கிடையாது மேடம், நான் மட்டும்தான் அப்படின்னு. நீங்கள் மட்டுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. ஆமாம் நான் மட்டும்தான். கமிட்டிலையும் யாருமே கிடையாதா? இல்லை நான் மட்டும்தான். ஸ்தாபனத்தில் சர்ச்சுக்கு ஒன்றுமே கிடையாது, யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னு. ஆச்சரியமாக அதெல்லாம் கேட்டுட்டு இது பண்ணிவிட்டு அவங்க போயிருக்காங்க. சரிங்களா? இனி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ஃபில்லப் பண்ணி அந்த ஃபார்ம்லெல்லாம் மேனேஜர் மேடம் கையெழுத்து வச்சு அதை ஸ்கேன் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதுவும் ஓகே ஆயிடுச்சு. முடிஞ்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நான் அதை ஃபில்லப் பண்ண அதை கொண்டு திரும்ப கொடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு இனி முடிஞ்சிட்டு இனி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் போங்க, நாங்கள் இதை டெல்லிக்கு அனுப்புவோம், அடுத்தால அவங்க என்ன மெயில் அனுப்புகிறாங்களோ அதன்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இனி வேறு மெயில் பிரச்சனை வராது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இனி அந்த FCNR அக்கௌண்ட் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். சரிங்களா? ஆனால் ரொம்ப அலைஞ்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஜெபம்னிக்குங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.